சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நிம்மதியா வச்சிருக்கலாம். நான் ஆஸ்பத்திரியில போய் கிடந்தா உங்களுக்கு கவலை, எனக்கு கவலை. இது எதுக்கு சொல்லுங்க? அதுக்கு நிம்மதியா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடலாம் ஆஸ்பத்திரிக்காரனுக்கு காசு கொட்டுறதுக்கு. அதை தான் வசந்தி நானும் சொல்றேன். வெளியே போய் எதையாச்சும் வாங்கி தின்னு நோய் எழுத்து வச்சுக்கிறதுக்கு நீ வீட்டில் சமைச்சேன்னா ஆரோக்கியமா சாப்பிட்டு பேசாம இருக்கலாம்ல, ஆஸ்பத்திரிக்காரனுக்கு கொட்டாம. அதனால நான் சொல்றத நீ கேளு. கடையில எல்லாம் போய் சாப்பாடு வாங்க முடியாது. போய் மரியாதையா சம. என்னைக்கு தான் நீயும் சமைப்பன்னு நானும் பாக்குறேன். அந்த அடுப்பழி தொடச்சு வச்சாப்புல கிடக்கு. ஏதாச்சும் ஒரு வெளியில இருந்து யார்ட்டையாவது சாப்பாடு வாங்கிட்டு வர, குழம்பு வாங்கிட்டு வர, அதை நம்ம பாத்திரத்துல மாத்துற, அப்படியே எங்களுக்கு போட்டு விட்டுட்டு நீ படுக்க போய் இருந்துக்கிற. அந்த பாத்திரத்தை பூரா அந்த பிள்ளை கடந்து விளக்குது. உனக்கு என்னதான் நினைச்சுக்கிட்டு தெரியலன்னு தெரியல. மரியாதையா போய் இன்னைக்காச்சும் சம. ஏங்க வீட்ல ஒரு காய்கறி இல்லைங்க, என்னத்தங்க சமைக்க முடியும்? சும்மா சமனா வெறும் அரிசியும் உப்பும் தான் இருக்கு. கொண்டு வந்து உங்க வாயில போடுறேன், தானா வெந்துடும்.